ஜெபம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, பரிசுத்த தேவனே, அருமையான இந்த காலை பொழுதுக்காய் நன்றி நேர்ந்த இதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். வானாதி வானங்களில் வீற்றிருக்கிறவரே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி ஆண்டவரே. உம்முடைய பாதபடியிலிருந்து காலை வேளையிலே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தாவே, நாங்கள் மண்ணான மனுஷர்கள், புல்லுக்குப்பாக இருக்கிற இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். எங்களில் உள்ள பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க. ஆவியில் உள்ள பலவீனங்கள், ஆத்மாவில் உள்ள பலவீனங்கள், சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. எல்லாருக்கும் புது பலனையும் புது கிருபையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறேங்க. தாவே, சுத்த இருதயத்தை தாங்க, நிலைவரமான உங்களுடைய ஆவியை எங்கள் உள்ளத்தில் ஊட்டுங்கப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவர் ஒத்தியாசையாக இருந்து எங்களுக்கு வசனங்களை நீர் கற்றுத்தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். என்னில் குறைகள் குற்றங்கள் உண்டு. நாங்கள் மனுஷர்கள் ஆண்டவரே, மாம்ச சிந்தை உடையவர்கள். ஆனாலும் ஆவியின் சிந்தையிலே ஆவிக்கேற்றபடி நாங்கள் ஆராய எங்களுக்கு பலனை தாங்கப்பா. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம் சோத்திரம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானமாய் அறிகிறான் என்று சொல்லுகிற போல அந்த வசனங்களை நிதானமாய் அறிந்து உண்மையிலே பலப்பட கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பான ஜேடிகே மேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தல் கூறுகிறேன். நம்ம கடந்த காலங்களிலே நம்ம ஆகமங்களில் 5 ஆகமம், அந்த 5 ஆகமத்தில் நம்ம கடைசி ஆகமம் உபாகமம் முக்கியமானது. அந்த புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் எவ்வளோ முக்கியமோ பழைய ஏற்பாட்டில் உபாகமம் ரொம்ப முக்கியம். உபாகமத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை கண்டுகொள்ள வேண்டும். கர்த்தர் எப்படி இவங்களை எகிப்திலிருந்து அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தார், கட்டளையிலையும் நியாயங்களையும் எப்படி கொடுத்தார். கட்டளை வந்ததுனால தான் நம்ம என்ன செய்யணும், பாவம் என்னன்னு தெரிஞ்சுது. அந்த கட்டளை மனுஷனுக்கு கொடுக்குறது யாருன்னா தேவன். அவர் தான் நீதியில் நியாயாதிபதி. அவர் தான் 10 கற்பனை இருந்தால் தான் இவங்க என்ன செய்ய நீதிமானாய் வாழ முடியும். எல்லாமே அறிந்து தான் கற்பனையை கொடுக்குறாரு, நியாயங்களை கொடுக்குறாரு, நீதியை கொடுக்குறாரு. அதனால் அவங்க ஒருத்தருமே அந்த ஜீவியத்தில் அவங்க ஜீவிய காலத்தில் நிறைவேற்ற முடியலை. இயேசுவானவர் மட்டும்தான் அந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றி அவரை பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுதலாக இருந்தார். அவர் தான் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றி நமக்காக இரத்தத்தை சிந்தி நம்மை அவரோடு ஐக்கியப்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் அவங்க தேவாலயத்தில் தான் முக்கியத்துவம் பண்ணுவாங்க. இப்போ தேவனோடு நம்ம எந்த நேரத்திலும் பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருகிறதுன்னு சொன்னார். பிதாவாகிய தேவன் அவரே எப்போதும் எங்கேயும் நம்ம தொழுது கொள்ளலாம். அதை தான் ஆண்டவரை விரும்புகிறார். இப்போ நம்ம என்னென்னா 26 அதிகாரம் முடிஞ்சிட்டோம். இதில் 34 அதிகாரம் இருக்குது. 27 அதிகாரம் என்று தியானிக்க இருக்கிறோம். சில வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திரர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளையெல்லாம் கை கொள்ளுங்கள். உன் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்துக்கு நீங்கள் போக யோர்தானை கடக்கும் நாளில் இந்த பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளுக்கு சாந்து பூசி, உங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவைகளை எழுத கடவாய். இதில் என்ன பார்க்கும் பொழுதுனா அவங்க என்ன செய்ய நியாயப்பிரமாணம் பூரா கொடுத்தார். மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சீனாய் மலையிலே 10 கட்டளை கொடுக்குறாரு. நியாயங்கள் நீதிகள் எல்லாம் மோசேக்கு சொன்னார். அதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போதிக்கிறான். இப்போ அதில் என்னென்னா, பின்பு மோசே இஸ்ரவேல் புத்திர கூட இருக்கையில், இஸ்ரவேல் புத்திரோட கூட ஒன்றும் போல, கானான் தேசத்துக்கு அவங்கள ஒன்றும் பிரவேசிக்கலை, யோர்தானை கடந்து போல. அதுக்கு முன்னால் இருக்கும் பொழுது இவங்களுக்கு எல்லா ஜனங்களுக்குமே தெரியும், இவங்களுக்கு கானான் தேசம் இஸ்ரவேலுக்கு உள்ளது அப்படின்னு எல்லா ஜனங்களுக்கும் தெரியும். அந்த எல்லா ஜாதிகளுக்கும் தெரிஞ்சதுனால அவர் கொடுத்ததை எப்படி நிறைவேற்றுவாருங்கிறது உலகத்தின் மக்கள் அனைத்து பேருக்குமே தெரியும். அவங்களுக்கு இவங்க மூலமாக அச்சந்தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக மற்ற ஜனங்களுக்கு அச்சந்தான் இருக்கும். ஏன்னா இவங்க அவ்வளோ உண்மையான ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். அதான் சொல்கிறார். பின்பு மோசே இஸ்ரவேல் மூப்பர் கூட இருக்கையில் ஜனங்களை நோக்கி, இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை எல்லாம் கை கொள்ளுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளை எல்லாம் கை கொள்ளுங்கள். உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே நீ போக யோர்தானை கடக்கும் நாளில் நீ பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளை சாந்து பூசி,
உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே உனக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் பிரவேசிக்கும்படி நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளை எழுத கடவாய். நியாயப்பிரமாண வார்த்தைகளை பூரா அவங்க யோர்தானுக்கு அப்புறத்தில் பெரிய கல்லை நாட்டி நியாயப்பிரமாணத்தை பூரா எழுதணும். எழுதி அந்த கல்லில் கல்வெட்டாக வெட்டி அதுக்கு சாந்து பூசி நிப்பாட்டுன்னு சொல்கிறார். வஸ்திரம் தான் முக்கியம். இப்போது அதிகாலத்தில் தோல் சுருள் உண்டு, கற்பனை உண்டு, அப்படியே பெருகி வந்துட்டு. கிட்டத்தட்ட இயேசுவானவருக்கு முன்னால் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இதில் இயேசுவானவருக்குள்ளே 2025 இருக்கும். அதுக்கு முன்னால் 4000 வருஷம் சரித்திரம். இந்த சரித்திரத்தில் என்ன சொன்னால் கல்லில் எழுதுன்னு சொல்ல இன்னும் இருக்கும். அவர் சொன்னால் ஒரு நாளுமே மாறாது. மோசே அதெல்லாம் செய்திருக்கான். மோசே அங்கே போல அதுக்கு முன்னாலே என்ன செய்யணும் அப்படிலாம் செய்யணும்னு சொல்கிறார். உன் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை நீங்கள் போக யோர்தானை கடக்கும் நாளில் பெரிய கல்லுகளை நாட்டி அவைகளை சாந்து பூசி பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் பிரவேசிக்கும் போது நீ கடந்து போன பின்பு இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் யாவையும் அவைகளை எழுத கடவாய். நியாயப்பிரமாண வார்த்தை முழுவதும் அந்த கல்லில் எழுதணும். கல்வெட்டாக வெட்டி அதில் பதிக்கணும். அது அழியாது. கல்வெட்டு ஒரு நாளுமே அழியாது. மற்ற தாள், பேப்பரு, கம்ப்யூட்டர் எல்லாமே அழிஞ்சு போகும். ஆனால் கல்லை வெட்டினது மட்டும் அழியாது. அது வார்த்தை அப்படியே இருக்கும். நியாயப்பிரமாண வார்த்தைகளை யாவையும் எழுத கடவாய். மேலும் நீங்கள் யோர்தானை கடக்கும் போது இன்று நான் உங்களுக்கு கட்டளிட்டபடியே அந்த கல்லுகளை ஏப்பால் மலையில் நாட்டி அவளுக்கு சாந்து பூசி. ஏப்பால் மலை, அந்த யோர்தானை கடந்து போகணும்னா ஏப்பால் மலை வருது. அந்த மலை நம்ம ரெக்கார்டோட பார்க்க நம்ம மேப்பில் பார்க்கலாம். ஆனால் நம்ம அப்படி பார்க்கல. வசனத்தின் தியானிக்கிறதுனால நம்மளுக்கு அது தேவையில்லை. அந்த கல்லுகளை ஏப்பால் மலையில் அந்த கல்லை நட்டி அவளுக்கு சாந்து பூசி அதை நிப்பாட்டணும். அந்த கல்லை நிப்பாட்டி சாந்து பூசி நிப்பாட்டி அதில் நீ முதலேருந்து எடுத்து வெட்டி அதை நிப்பாட்டுன்னு சொல்கிறார். அங்கே சாந்து பூசி அங்கே இரும்பு ஆயுதம் படாத கற்களாலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். பத்தில பலிபீடம் கட்டும்போதுனா இரும்பு ஆயுதத்தை வச்சு வெட்டக்கூடாது. அது முழு கல்லாக எடுத்து தான் பலிபீடம் கட்டணும். ஏன்னா உன்னுடைய நிர்வாணம் அந்த கல்லில் படக்கூடாதுன்னு பழைய அங்கே முன்னால் சொல்லியிருக்கிறாரு. முன்னால் அப்போ என்னென்னா அசூசி படக்கூடாது. அசூசி படாத அந்த கல்லை எடுத்து அந்த முழு இரும்பு படாத, அதான் அங்கே இரும்பு ஆயுதம் படாத கற்கள்னாலே உன் தேவனாய கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்ட கடவை. அங்கே ஒரு பலிபீடம் ஏப்பால் மலையில் அந்த வசனங்களை எல்லாம் எழுதி அந்த 10 கட்டளை அந்த நியாய நீதிகளை எல்லாத்தையும் எழுதி அதுக்கு சாந்து பூசி இரும்பு ஆயுதம் படாத பெரிய பெரிய கல்லை இரும்பு கடப்பாரை வச்சோ மற்ற வச்சோ தள்ளக்கூடாது. அதை அப்படியே அவங்க எல்லாமே சேர்ந்து தூக்கி உன்னுடைய நிர்வாணம் அதில் படாதபடி உன்னுடைய பலிபீடத்தை கட்டணுங்கிறார். பலிபீடத்தை அப்படியே சேர்த்து அதில் தான் பலியிடன்னு சொல்கிறார். அங்கே இரும்பாயுதம் படாத கற்களாலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய். அங்கே ஒரு பலிபீடத்தை கட்ட கடவாய்ன்னு சொல்லிட்டாரு. நீ அங்கே போய் சேரு. ஆனால் மோசே அங்கே இல்லை. நீ ஜனங்களுக்கு இப்படி சொல்லி அங்கே போய் கட்ட கடவாயின்னு சொல்கிறாரு. நீ உன் தேவனாய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதில் மேல் உன் தேவனாய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் இட்டு உன் தேவனாய கர்த்தரின் சன்னதியிலே புசித்து சந்தோஷமாக இருந்து. பார்த்தீங்களா, இதுலேயே என்ன சொல்கிறாருன்னா பழைய ஏற்பாட்டில் கூடையில் வச்சு அந்த முன்னாள் அதிகாரத்தில் சொல்லியிருக்குது. கூடையில் வச்சு பழங்கள் எல்லாம் வச்சு அவங்க என்ன சொன்னால் ஆசாரியனுக்கு லேவும் புசித்து சந்தோஷப்படும் சொல்லியிருக்கு. இதுலேயே என்ன சொல்கிறாருன்னா சமாதான பலி இட்டு உன் தேவனாய கர்த்தர் சன்னதியில் புசித்து சந்தோஷமாக இருந்து அந்த கல்களில் இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் துலக்கமாக எழுத கடவாய் என்று கட்டளையிட்டான். சந்தோஷமாக இருந்து பலி இட்டு எல்லாம் அங்கே சந்தோஷமாய் கொண்டாடி அதில் எல்லாம் என்ன சொன்னால் துலக்கமாக எழுது, தெளிவாக எழுதுன்னு சொல்கிறார். அந்த கற்பனைகள் எல்லாத்தையும் இந்த கல்லில் தெளிவாக எழுத கடவாய் என்று கட்டளையிட்டான். ஆண்டு சொல்லிட்டார். கட்டளையிட்டான். மோசே அவங்களுக்கு கட்டளையிட்டான். பின்பு மோசே லேவியரான ஆசாரியர்கள் கூட இருக்கையில் இஸ்ரவேல் எல்லாரையும் நோக்கி, இஸ்ரவேலரே கவனித்து கேள், இந்நாளிலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஜனமானாய். பார்த்தீங்களா, அதுக்கு பிறகு தான் அவர் சொந்த ஜனங்கள்னு சொல்கிறார். முன்னாலே சொந்த ஜனங்கள்னு சொல்லிட்டு வர உன் தேவனாய கர்த்தர் இப்போ ஆண்டவரே அவங்கள சேர்த்துக்கிட்டார். அதனால் என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததுனால அவர் சேர்த்துக்கிட்டார். ஏன்னா பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வந்தாச்சு. அவங்க கானானை கடந்து அந்த யோர்தானை கடந்து கானானுக்குள்ளே போனோடனே அவர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்தோடனே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அப்போ கட்டளையும் கை கொள்ளணும். தேவன் சொன்ன கட்டளையின் நியாயங்களை அந்த கட்டளையின் மூலமாக வந்தது தான் இந்த பிரதிபலன். அதுவும் யாரும் நினைக்கிறது இல்லை. அந்த கட்டளை கொலை செய்யாதிருப்பானா கொலை செய்யாமல் இருக்கிறது தான் பிரதிபலன்.
அந்த விபச்சாரம் வேசித்தனம் பண்ண இந்த மாதிரி பாவங்கள் செய்யாமல் இருந்தாலும் தான் உனக்கு பலன் கிடைக்குது. அதனால் அவங்க பாலும் தேசம் ஓடு தேசத்தில் அவங்களுக்கு பலன் வரும். ஆண்டவர்கிட்ட சொன்னால் போதும். ஏன்னா இவங்ககிட்ட பாவம் இல்லை, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதனால் என்ன சொன்னா இவங்க பரிசுத்த ஜனம். அதனால தான் அவன் சொல்கிறார், பின் முதல் ஆசாரியர்கள் இஸ்ரவேலை நோக்கி இஸ்ரவேலே கவனித்து கேளுங்கிறார். இஸ்ரவேலே கவனித்து கேளு. இஸ்ரவேல்னா ஒரு ஆளை குறித்து இல்லை, அந்த 12 கோத்திரத்து ஜனங்களை குறித்து தான் சொல்கிறார். இஸ்ரவேலே கவனித்து கேள், இந்நாளிலே உன் தேவனாய கர்த்தருக்கு ஜனமானாய். ஜனமானாய் அவரை சேர்த்தாச்சு. கணவன் மனைவியோடு இணைக்கப்படும் பொழுது உள்ள மாறிதான் அவருக்கு சொந்த ஜனம் அவை ஆயிட்டோம். நம்ம மனவாட்டி ஆயிட்டோம். மணவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக நம்ம மாறிட்டோம். ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய சன்னதிக்கு கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற யாவும் கற்பனையுடையும் அவரை கட்டளையும் செய்யும்படியாக சொன்னான். கட்டில் ஆண்டவர் கொடுத்த கட்டில் எல்லாவற்றையும் கரெக்டாக செய்யணும். அவர் மணவாளனாக இருக்கிறார், நம்முடைய நேச மணவாளனாக இருக்கிறார். மணவாளன் சொல்லத சத்தத்தை கேட்டுட்டு இருக்கணும். அப்போ என்னச்சுன்னா அவர் சத்தத்துக்கு நம்ம என்ன செவி கொடுக்க வேண்டும். அதுதான் இல்லை நம்ம முழு அர்த்தம். ஏன்னா சொந்த ஜனம் சொல்லிட்டாரு, கர்த்தருக்கு ஜனமானாய், அவரோடு ஐக்கியப்பட்டோம். ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய சன்னதி கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற யாவையும் கற்பனைப்படியும் அவருடைய கட்டளையும் செய்வாயாக என்று சொன்னான். அவருடைய கட்டளையில் எல்லாம் அவர் சொன்னதே செய்யணும். தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தையை அப்படியே கடைப்பிடிக்கணும். நம்ம ஒருத்தரை வச்சுருந்தாருன்னா, நம்ம ஒரு லேபர் வச்சுருந்தோன்னா என்ன, அவனுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்துருப்போம். அவன் நம்ம சொன்ன வேலை செய்கிறானா, நம்ம சொன்னபடி செய்திருக்கிறானான்னு பார்ப்போம். நம்ம அனித்தியமாக சொல்ல மாட்டோம். ஏன்னா அவன் முதலையானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவுள் இருக்கான். அவன் குறிப்பிட்ட வேலை கொடுத்துருப்பான். இவன் நம்ம சொல்லுக்கு கீழ்ப்படுத்தி செய்கிறானான்னு பார்ப்பார். அப்போ தான் அவனுக்கு கூட ஐக்கியம் வரும். நம்மளையும் ஆண்டவர் என்னடா நம்ம சொல்லப்படி கேட்குறானா, நம்முடைய சித்தம் செய்கிறானான்னு தான் ஆண்டவர் பார்க்குறாரு. அப்போ நம்ம என்ன அவருடைய சித்தம் அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம செய்யும்போது அவர் தான் நம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி தரணும். நம்ம பலவீனப்பட்டவர்கள். ஆண்டவரே நம்முடைய சித்தத்தை என்னில் நிறைவேற்றும் ஆண்டவரே நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும் அவர் என்னதான் செய்து முடிப்பார். நம்ம சுய பிரயாசத்திலேயோ சுய நாலேஜிலேயோ சுய புத்தியிலையோ சுய படிப்பறிவிலையோ தியாலஜிகள் படிப்பறிவிலையோ கர்த்தரை கண்டுகொள்ள முடியாது. அது தியாலஜிகள் வரைக்கும் பிரயோஜனப்படும். ஆனால் நம்மளுக்கு என்ன வாழ்க்கை முறைக்கு நம்முடைய செயல்பாட்டிற்கு அது என்ன உதவாது. தெரியலாம், உனக்கு எல்லாம் தெரியலாம், வேதத்தில் உள்ளது எல்லாமே தெரியலாம், வேதத்தில் உள்ள எல்லா கருத்துக்களும் எல்லாம் தெரியலாம். ஆனால் அவர் சித்தம் இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவர் சித்தம் இல்லாமல் அதெல்லாம் விருதா தான். அவர் சித்தப்படி என் பிள்ளைக்கு நான் எவனை தெரிந்து கொண்டோன்னு அவனை அழைத்து இருக்கிறேங்கிறனால அவர் சொன்னபடி தான் நம்ம செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையால் நீ உன் தேவனாய கர்த்தர் சத்தத்தை கீழ்ப்படிந்து இன்று நான் உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனையின்படியும் அவருடைய கட்டளையும் செய்வாயாக என்று சொன்னான். அவர் சொன்னான்னு என்ன அர்த்தம்? மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறான். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி நான் யோர்தானை கடந்த, நீங்கள் யோர்தானை, நான் சொல்லல, நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு, அவன் வர முடியாது, அவன் பெரிய ஊழியக்காரன் தான், எல்லாம் பெரிய இருந்தா ஜனங்களை நல்லா நடத்தினான். ஆனால் அவனுக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியாதனால அவரை கோலை நீட்டின்னு சொல்லுங்க அடிச்சிட்டான். ஜனங்களுடைய எமோஷன்னால அடிச்சிட்டான். அதில் பாவம் வந்தது. அதுக்கு தண்டனை உடனே ஆண்டவர் எழுந்தது தான். நீ போக முடியாதுப்பாங்கன்னு சொல்லிட்டார். அப்போ பரலோகத்துக்கு போகிறது என்னென்னா தேவனுடைய சித்தம் தான். இது பின்னால் உள்ள சந்தினி தான் போகுது. ஆனாலும் அவன் என்ன செய்யணும்னா மோசேக்கு ஒரு எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்கள் போடுவோன்னு சொல்கிறார். அவன் நித்தியத்தில் இருக்கிறான் இவங்க. ஆனால் பரமகா இந்த கணனுக்கு தான் போல, ஆனால் அவன் பரலோகத்தில் இருக்கிறான். அதுதான் மோசேயும் எலியாவும் தேவனோடு இயேசுவனரோடு பேசும் பொழுது அந்த மலையில் ஒலிவ மலையில் பேசும் பொழுது அப்போ 3 கூடாரங்கள் போடணும். அப்போ அங்கே மோசே இருக்கிறான். இங்கே போக முடியல, சரீரப்புறமான அந்த கானான் தேசத்துக்கு போக முடியலை. ஆனால் ஆவிக்கு புறமான அந்த கானான் தேசத்தில் அவன் அங்கே இருக்கிறான். மேலும் அந்நாளிலே மோசே ஜனங்களை நோக்கி நீங்கள் யோர்தானை கடந்த பின்பு ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கெர்சி மலையிலே ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி, ஜனங்களை ஆசீர்வதிக்கணும், இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே கையை விரித்து எப்போதும் ஜனங்கள் மூலமாக தான் ஆசீர்வதிக்கணும். ஒருனுடைய மேய்ப்பன் மூலமாக தான் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அந்த மேய்ப்பன் தன்னுடைய கைகளை உயர்த்தி, மோசே கைகளை உயர்த்தி ஆண்டை நோக்கி அந்த கோலை பிடிச்சிருக்கும்போது
அந்த அமலேக்கியர் கீழே விழுந்துட்டாங்க. இவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி என்ன சொன்னால் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிக்கணும், கைகளை தாளப்படக்கூடாது. அவனால் கையை ரொம்ப நேரம் நீட்ட முடியல, ஊரும் ஆரோன்னு தூக்கி பிடிச்சிருந்தாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ ஆசீர்வாதம் கைகளை உயர்த்தும் போது தான் வருது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த கெர்சிம் மலையில், அந்த கெர்சிம் மலை, இந்த கெர்சிம் மலை வந்து யோர்தானுக்கு அதெல்லாம் இருக்குது, அடுத்தால இருக்குது. அந்த கெர்சிம் மலையில் கோத்திரம் பிரிக்கணும். கிட்டத்தட்ட 2ஆக பிரிச்சுட்டார். ஒன்று சாபம் கூறுற மலை, ஒன்று கெர்சிம் மலை. அதில் என்னென்னா கெர்சிம் மலையிலே கெர்சிம் மலையிலே நீங்கள் யோர்தானை கடந்து விரும்பி ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி கெர்சிம் மலையிலே சிமியோன், அந்த எந்த கோத்திரத்தின் விளங்க, சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், யோசேப்பு, பென்யமீன் என்பவர்களின் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். எங்கள் எல்லாம் யோசேப்பினுடைய 6 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும்னா அவனுடைய வித்து இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுடைய கோத்திரம் வருது. இவங்க யோதா இவங்களாம் வரலை, இவங்க வந்து இவங்களுடைய சந்ததி கோத்திரங்களாக அங்கே இருக்கிறாங்க. அதான் என்ன செய்யணும்னா லேவி கோத்திரம், யூதா கோத்திரம், இசக்கார் கோத்திரம், யோசேப்பு கோத்திரம், பென்யமீன் கோத்திரம் நிற்க வேண்டும். அந்த என்ன சொன்னால் கெர்சிம் மலையில் போய் நிற்கணும், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நிற்கணும் அந்த கோத்திரங்கள் போகிறான். சாபம் கூறும் பொருட்டு ஏப்பால் மலையிலே ரூபன், காத்து, ஆசேர், செபுலோன், தான், நப்தேல் என்னும் கோத்திரங்கள் நிற்க வேண்டும். 2 மலை, ஒன்று சாபம் கூறுற மலை ஏப்பால் மலை, கெர்சிம் மலை ஆசீர்வாதம் கொடுக்கிறது. இந்த 4 கோத்திரம், இங்கே ஒரு 6 கோத்திரம், அங்கே ஒரு 6 கோத்திரம், 12 கோத்திரம் நிற்கணும். ஒரு மலையில் சாபம், ஒரு மலையில் ஆசீர்வாதம். அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமாய் இஸ்ரவேல் மனிதர் யாவரையும் பார்த்து, லேவியர் உரத்த சத்தமாய், லேவியருக்குள்ள வேலையில் என்னென்னா ஆராதனை, ஒர்ஷிப். அவங்க என்னன்னா உரத்த சத்தமாய் தேவனுக்கு ஜனங்கள் எல்லாரும் காதுகள் கேட்கணும், தேவன் அதை அறியணும். அதனால் என்ன செய்யணும்னா அப்பொழுது லேவியர் உரத்த சத்தமாக இஸ்ரவேல் மனிதர் யாவரையும் பார்த்து, இஸ்ரவேல் மனிதர் யாவரையும் பார்த்து, எல்லாரையும் பார்த்து கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களில் தொழிலாளியுடைய கைவேலையால் செய்யப்பட்ட வார்ப்பிக்கப்பட்ட யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்களெல்லாம் பிரயோத்திரமாக ஆமேன் என்று சொல்ல கடவுள். இது முக்கியமானது. கற்பனையில் முதல் கடவுள் என்ன என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த கற்பனை சார்ந்து தான் இது இருக்குது. யாதொரு விக்கிரகத்திலையும் நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம்னு சொல்கிறார். அதான் சொல்கிறாரு, என்ன சொன்னால் கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தமாகிய தொழிலாளியுடைய கைவேலையால் செய்யப்பட்டது. பார்த்தீங்களா, கர்த்தருக்கு அருவருக்கப்பட்ட காரியம் அந்த ஆரோன் செஞ்சான் பார்த்தீங்களா, அது கண்டுக்குட்டியை வார்ப்பிச்சோம்ல. அதே மாதிரி நீ எதுவுமே கண்டுக்குட்டியை வார்ப்பிக்காத, தெய்வங்களை நீ வார்ப்பிக்காத, அது அருவருக்கப்பட்டதுன்னு முதல் கற்பனையே இதுதான் அவன் சொல்கிறது. அதை நீ சொல்லணும்னு சொல்கிறார். கர்த்தருக்கு அருவருப்பான காரியமாகிய தொழிலாளியுடைய கைவேலையால் செய்யப்பட்டது. தொழிலாளி மனுஷன் தெய்வங்களை உண்டாக்கலாமா? உண்டாக்கக்கூடாது. அவனா யூகித்து உண்டு பண்ணுறது, அதெல்லாம் அருவருக்கப்பட்டன்னு சொல்கிறார். அருவருக்கப்பட்டது என்ன தெரியுமா? அது நம்ம பார்க்கக்கூடாதது, அருவருக்கப்பட்டது. அது அருவருக்கிறத பார்க்க மாட்டோம், அதான் அருவருக்கப்பட்டது. கர்த்தருக்கு அருவருப்பு தான். கர்த்தருக்கு அருவருப்பான காரியத்தை தொழிலாளருடைய கைவேலையால் செய்ததும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிப்பிடத்தில், வீட்டுக்குள்ளே ஒளிப்பிடத்தில் கொண்டு வச்சு அதை கும்பிடுவான். அது என்னச்சுன்னா சபிக்கப்பட்டவன் சொல்கிறார். பார்த்தீங்களா, அவன் சாபம் அவனோட இருக்கும், 7 தலைமுறைக்கு வரும். அந்த சாபம்லாம் தூர போகணும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் பொருளாசையாக விக்கிராதனைன்னு சொல்லியிருக்கிறார். விக்கிராதனை என்னன்னா பொருளாசை, நிறைய பொருள் வேணும், அது வேணும், இது வேணுங்கிற அது ஒரு விக்கிரம், அது செய்யக்கூடாதுங்கிறார் புதிய ஏற்பாட்டில். பழைய ஏற்பாட்டில் அது அந்த நிழல் அப்படி இருக்குது. மனுஷன் செஞ்சதை வார்ப்பிக்கப்பட்ட இதை நீ நமஸ்கரிக்காண்டான், சேவிக்காண்டான், அது அருவருக்கப்படும் சொல்கிறார். கைவேலையால் செய்யப்பட்டது வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்தில் வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. இதெல்லாம் சபிக்கணும் லேவியர் சொல்கிறாங்க. லேவியர் உரத்த சத்தமாக இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு எல்லாருக்கும் கேட்க முடியாது சொல்கிறாங்க. சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. அதற்கு ஜனங்கள் எல்லாம் பிரயோத்திரமாக ஆமேன் என்று சொல்ல கடவுள். ஆமேன்னு சொல்லணும். ஆண்டவரே அப்படியே ஆக்கடவுது, அவன் சபிக்கப்பட்டவன் போவான், சபிச்சாச்சு, அவனை அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்ல. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வந்து தான் விற்கிறான் ஒன்று தான், அவர் அருவருக்கப்பட்ட விற்கிறார். அதனால் நீ அதை செய்யாதேங்கிறாங்க. ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனங்கள் பிரயோத்திரமாக ஆமேன் என்று சொல்ல கடவுள். எல்லாருமே ஆமேன்னு சொல்கிறாங்க. உன் தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கணும். கற்பனை தான், அந்த கற்பனைக்குள்ளே மறைஞ்சிருக்குது இது எல்லாமே.
உன் தகப்பனின் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்களெல்லாம் ஆமேன்னு சொல்ல கடவுள். தகப்பனின் தாயை தூஷிக்கக்கூடாது. நீ ஏன் பெத்தா, நீ ஏன் இப்படி நீ உண்டு பண்ணா அப்படின்னு நீ சொல்லக்கூடாது, தூஷிக்கக்கூடாது. தேவன் உண்டு பண்ணியா, தகப்பனுமா அதுக்கு காரணமாக இல்லை, தேவன் தான் அவங்கள உண்டு பண்ணுறாரு. இவங்க அதுக்கு காரணமாக அது வழிவாக்கியால இருந்திருக்கிறாங்க ஒழியா தேவன் தான் அவங்க மனுஷனை உண்டாக்குறது. தகப்பனை தூஷிக்கக்கூடாது. தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக எல்லாருமே சொல்கிறாரு. சபிக்கப்பட்டவன், தகப்பன் தாயும் தூஷிக்கக்கூடாது. அப்போ இருதயத்தில் இந்த மாதிரி குணங்கள் தான் இருக்கணும். அந்த தகப்பன் தாயும் தூஷிக்கக்கூடாதுங்கிறது உங்கள் இருதயத்தில் பூரணமாக வந்திருக்கணும். ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கிடையாது. ஜனங்கள் எல்லாம் ஆமேன்னு சொல்லணும். நாங்கள் தூஷிக்க மாட்டோம், தூஷித்தவன் சபிக்கப்பட்டவன் சொல்லணும்னு சொன்னால் அந்த சாபம் அப்படி இருக்குது. பிறனுடைய எல்லைக்குரிய ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்கள். ஜனங்களெல்லாம் ஆமேன்னு சொல்ல கிடையாது. சிவனுடைய லேண்டு ஒற்றி போடுவான், கூட்டிக்கிட்டே போவான். அப்படி கூட்டாத, அது கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லணும். அப்போ ஜனங்களெல்லாம் ஆமேன் என்பார்களாக. பிறனுடைய எல்லைக்குரிய ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்களெல்லாம் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். குருடனை வழி தப்பி சேருவன் சபிக்கப்பட்டவன் என்பார். ஜனங்களால் ஆமேன்னு சொல்ல கடவர்கள். ஒரு குருடன் தடுமாறி போகும்பொழுது அவனுக்கு வழியை காமிச்சு நேரம் எப்படி போங்கன்னு சொல்லணும். அவனை வழி தப்பி எப்படியும் போகிறான்னு விட்டுறக்கூடாது. நீ பார்க்காமது போல போகாத, அது தப்பு, அது அவன் சபிக்கப்பட்டவன் சொல்கிறார். ஜனங்களெல்லாம் ஆமேன்னு சொல்லுவார்ல. நம்ம அதெல்லாம் கண்டுக்கிட மாதிரி குருடனை தப்பி தான் போவான், அவனுக்கு தெரியாது. இப்படி போங்கன்னு நம்ம வழியை காட்டி நம்ம கைட் பண்ணி விட்டாச்சுன்னா ஆண்டவருக்கு முன்னால் பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு. அது சின்ன வேலை தான், அது எல்லாருக்குமே ஆண்டவர் அந்த குணம் கொடுத்துருக்கிறாரு. அவனை தப்பி போட்டு எப்படி போட்டுன்னுட்டு மனதை கடினப்படுத்துகிறான் பார்த்தீங்களா, அவன் தான் சபிக்கப்பட்டவன். பரதேசி திக்கெட்டவன் விதவை ஆகியவருடைய நியாயத்தை புரட்டாதிருப்ப சபிக்கப்பட்டவன் என்பார்கள். ஜனங்களான ஆமேன். பரதேசி இவனை பிடிச்சா இவன் என்ன செஞ்சிட போகிறான்னு சொல்லி அவனை நம்ம என்ன செய்யணும், நியாயத்தை புரட்டக்கூடாது. திக்கெட்டவன் அவனுடைய நம்ம இது பண்ண முடியாது. விதவை இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா நியாயத்தை புரட்டக்கூடாது. நியாயத்தை புரட்டாக என்ன சொன்னால் சபிக்கப்பட்ட ஆண்டு சின்ன காரியம் தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனாலும் நம்ம மனதின்படி தான் சொல்லியிருக்கிறாரு. புரிச ஒன்றும் இது பண்ணலை. அவன் சபிக்கப்பட்ட என்பதாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவர்கள். எல்லா ஜனங்களும் ஆமேன்னு சொல்லணும். அவன் சபிக்கப்பட்டவன் தான். உன் தகப்பனோட மனைவியை சயனிக்கிறவன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடியால் சபிக்கப்பட்டவன் என்பதாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன்னு சொல்லக்கூடாது. இது ஒரு முக்கியமானது. தகப்பனுடைய மானம் தகப்பனுடைய மானம்னா எப்படின்னா பலவந்தம் பண்ணுறது, சித்தியை பலவந்தம் பண்ணுறது. நம்முடைய அவனுக்கு எப்படின்னா தகப்பனுக்கு 2 மனைவி இருக்கும்பொழுது அந்த அவனுடைய மானத்தை அவன் பண்ணுறான். அதனால் அவன் தகப்பனுடைய மனைவியோடைய சயனிக்கிறவன், அவளோட விசாரம் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அது முக்கியமானது. நம்மளுடைய மனதை அதில் தான் நம்ம என்ன செய்யணும். மனது பிசாசு தந்திரமாக சில காரியங்களை செய்வான். அவன் சபிக்கப்பட்டவன். அப்படி செய்யக்கூடாது. முறை தவறி அவன் என்னதுவே செய்யக்கூடாது. தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்க்கக்கூடாது. தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்த யாரு? கானான். அவன் சபிக்கப்பட்டவன், ஜனங்களுக்கு அடிமையிலும் அடிமையாக இருப்பான்னு சொல்கிறது. கானான் சந்தி தான் உலகத்தில் ரொம்ப பெரியட்டு. அந்த கானான் தான் எல்லாமே உலகத்தை நாசமாக்குனது. அந்த மாதிரி காரியம் அவன்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். தகப்பனுடைய மனைவியை சயனிக்கிறவன் தகப்பனுடைய மானத்தை திறந்தபடினால் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்களெல்லாம் ஆமேன்னு சொல்ல கடவர். யாதொரு மிருகத்தோட பெண் செய்கிறவன் சபிக்கப்பட்ட. மிருகத்தோட சிலவங்க புணர்வாங்க. நம்ம எல்லாத்தில பார்க்கும்போது வெளிநாட்டவர்கள் எல்லாம் அசிங்கமான காரியம் மிருகத்தோடு அவங்க ஐக்கியம் வைப்பாங்க. அதெல்லாம் தப்பு. அவன் சபிக்கப்பட்டவன் சொல்கிறார். சபிக்கப்பட்டாச்சுன்னா அவன் சபிச்சு போயிடும். போன உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் ஆபிரகாம் கொடுத்தாரு பற்றிங்களா. அந்த ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம என்ன செய்யணும் தெரியப்பட்டுக்கிடணும். ஜனங்கள் ஆமேன்னு சொல்லுவாங்க. உன் தகப்பனாவது தாய்க்காவது குமாரதி சகோதரியாவது சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பாங்க. அதாவது நம்ம சகோதரிகளை பலவந்தம் பண்ணுறது, மிருகத்தோட மிருகம் தான் என்ன செய்யணும்னா தெரியாமல் இது பண்ணும். அந்த மாதிரி மிருகத்தினுடைய காரியங்கள் உன்கிட்ட ஒன்றுமே இருக்கக்கூடாது. தகப்பனையாவது தாய்க்காவது குமாரத்தையாவது சகோதரியாவது சயனிக்கிறவன் சபிக்கப்பட்ட என்பா. ஜனங்களெல்லாம் ஆமேன் என்று சொல்லக்கூடாது. சமையல்லாம் ஆமேன்னு சொல்ல விட. நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள்லாம் செய்ய மாட்டோம் அப்படி இப்படி சபிக்கப்பட்டோம் அவங்க ஜனங்கள் எல்லாம் சொன்னபோது தான் அந்த அது நிறைவேறும். நீ சபிக்கப்பட்டவன்ப்பா, நீ அப்படி செய்யக்கூடாதுப்பா அப்படி. அப்போ இந்த பாவங்கள், இந்த மாதிரி பாவங்கள்லாம் உன் இருதயத்தில் உருவாகக்கூடாது. ஆமேன்னு சொல்லணும்னா என்னென்னா, ஆண்டவரே நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம், நான் அப்படி செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவருக்குள்ள ஒப்பந்தம் தான் ஆமேனுங்கிறது வார்த்தை. ஆமீனுங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. பைபிளில் ரொம்ப முக்கியமான வார்த்தை ஆமீனுங்கிற வார்த்தை. தன் மாமியோட சயனிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்களெல்லாம் ஆமீன் என்று சொல்ல கடவுள். மாமியோட இதெல்லாம் ரொம்ப என்னச்சுன்னா மிருகத்தோட சேர்ந்து மாமியோட சிலவங்க சயனிக்கிறன்னா பைபிளில் ஆண்டவர் என்னென்ன தெளிவாக எழுதியிருக்கிறார். மறைஞ்சி தான் இருக்கும்.
ஆனால் நம்ம தெளிவாக சொல்கிறோம், தன்னுடைய மாமியாரோடு அவன் என்ன செய்யணும்னா பண்ணக்கூடாது, உடல் உறவோ மற்றதோ மாமியார் கூட பண்ணக்கூடாது. அவங்களோட சாத்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தூண்டி விடுவதற்கு அவன் ஆயத்தமாக இருப்பான். அந்த மாதிரி எண்ணங்கள் உன் சிந்தனையிலே வரக்கூடாது, உன்னுடைய இதிலே வரக்கூடாது. அப்படி வந்துதான் நீ என்ன செய்யணும், சபிக்கப்பட்டவன். அப்படி மாதிரி எண்ணங்கள் நம்ம என்ன செய்யணும், அவனுடைய வித்து நமக்குள்ளே, தேவனுடைய வித்து நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதுனால நம்ம பாவம் செய்யான், பொல்லாங்கன் அவனை தொடான். அந்த வித்து நமக்குள்ளே இருக்கும்போது இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்ய மாட்டோம். ஆண்டவரோட பழைய ஏற்பாட்டு காரியத்தில் அப்படி சொல்லியிருக்கிறாரு. நம்ம அதெல்லாம் என்னச்சுன்னா புதிய ஏற்பாட்டில் நம்ம உணர்ந்துட்டோம். நம்ம கிறிஸ்து நம்மளோடு வாழ்றதுனால, கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம்னா, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன் எதை எப்படிலாம் இருக்கணும், அவங்கள சபிக்கணும்னு சொல்கிறார். ஒளிப்படத்தில் பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்களெல்லாம் ஆமேன்னு சொல்லக்கணும். ஒளிப்படத்தில் போய் ஒருத்தனை கொல்றது, தெரியாதுன்னு சொல்லி கொல்றது, அவன் சபிக்கப்பட்டவன் சொல்கிறாரு. அது தெரியாதோ, ஆண்டவருக்கு தெரியும். அவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவனா உன் சந்ததி வராதுப்பா, நீ சாபத்துக்குள்ளானவன், சாபத்தை எடுக்கவே முடியாது. ஒருத்தர் சாபம் போட்டான்னா அந்த சாபத்தை எடுக்க முடியாது. நம்ம ஒரு ஆளை, நம்மளுக்கு பிடியாத ஆளை நீ நாசமாக போன்னு சொன்னான்னா நாசமாக போயிடுவான். ஆனால் பழைய ஏற்பாடில் உங்களுக்கு சத்துருக்கள் சினைன்னு சொன்னால் நம்ம அப்படி துணிஞ்சு சொல்ல மாட்டோம். நம்ம மனவேதனை அதிகமாக இருக்கும்பொழுது ஒருவருடைய தகப்பனுடைய மனைவியை வச்சுருந்தான், அவனை சாத்தானிடத்தில் பவுல் ஒப்பு கொடுத்துக்கிற மாதிரி, இவன் நம்மளுக்கு பிடிக்காதவன், ரொம்ப துரோகம் நம்மளுக்கு மேலும் பண்ணிட்டுறான்னா அவனை சாத்தாண்ட ஒப்பு கொடுத்தா சொன்னால் போதும், அவனை ஆட்கொண்டான், அவன் சபிக்கப்பட்டவன். நம்ம இருதயத்தை நம்ம நிதானிக்கும் பொழுது நம்மகிட்ட தூய்மை இருக்கான்னு பார்க்கணும். நம்ம இதில் குறைப்பட்டிருக்கோம், அந்த குறை நிறைவாக்காண்டவரே இப்படிலாம் பண்ணான்னு சொல்லி அவனை சபிச்சுட்டேன்னா அவனுக்கு ஒரு 5 வருஷத்தில் அந்த அந்த மரம் பட்டு போன மாதிரி அதில் கனிகள் இல்லாமல் ஆண்டவர் சகிச்சார் அந்த மரத்தை. அதே மாதிரி அவனுடைய இது எல்லாமே பட்டு போயிடும். ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் வாழணும். பிறனை ஒளிப்படத்தில் பிறனை கொலை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஒளிப்படத்தில் போய் தெரியாமல் கொல்லுவான், காசை வாங்கிட்டு, அவன் சபிக்கப்பட்டவன். குற்றமில்லாதவனை கொலை செய்வன்படி பரிதானம் வாங்குறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. குற்றமில்லாதவன் பாவம் இருக்காது, அதாவது இவனை கொன்னுருன்ட்டு ரூபா வாங்கிடுவான், அவன் வல்கர் பண்ணி ரூபா வாங்குவான். அது தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். நீ சபிக்கப்பட்டவன் சொல்கிறார், உன் கண் முன்னாலே பார்ப்பாய், துன்மார்க்கரின் நல்வியை உன் கண்ணால் காண்பாயின் இருக்குது. அதனால தான் பரிதானம் வாங்குறவன் என்ன போட்டுக்கார் பார்த்தீங்களா பைபிளில். குற்றம் இல்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குறவன் சபிக்கப்பட்டவன். கூலிக்கு பேசுறது, அவன் சபிக்கப்பட்டவன். இந்த காலத்தில் சினிமாவில் நடிக்க மாதிரி நடிக்கலாம், ஆனால் அவன் இல்லாமலே போயிடுவான், கொஞ்ச காலத்திலே போயிடுவான், போயிடுவான். அப்படி வாங்கவே கூடாது, அப்படி வாங்காத. ஆட்களை விட்டு தூண்டி விடுறது, இந்த மாதிரி தோழிகள்லாம் இருந்தேன்னா உன்னுடைய சந்திட்டு போயிடும், அழிஞ்சு போயிடும். பழைய ஏற்பாடில் சொன்னது வேத வாக்கியம் அப்படியே நிலைக்கும். அவன் மண்ணானவன், போடான்னா அவன் பொசும்பிடுவான். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குறவன் சபிக்கப்பட்டவன். குற்றமில்லாத இவன்கிட்ட ஒரு குற்றம் இல்லை, ஆனால் பரிதானம் வாங்கி அவனை வேஸ்ட்டாக கொண்டுருவான். அவன் என்ன சொன்னால் சபிக்கப்பட்டவன். அவன் எவ்வளவு தலைமுறை, 4 தலைமுறை 5 தலைமுறைனாலும் அவனுடைய குடும்பம் சபிக்கப்பட்டு தான் இருக்கும், நாசமாக போயிடுவான், அவன் கீழ்த்தரவன் இல்லாமலே போயிடுவான். குற்றமில்லாதவனை கொலை செய்யும்படி பரிதானம் வாங்குறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்லக்கூடாது. எல்லா ஜனங்களும் ஆமேன் ஆண்டவரே நீ சொன்னபடி ஆகும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாச்சுன்னா என்ன சொன்னால் அந்த சாபம் அவனுக்கு பலிக்கும். அப்படி நம்ம செய்யக்கூடாது, பரிதானம் பண்ணக்கூடாது. பிறனை இது பண்ணி அவனை என்ன செய்யணும்னா அவனை ஏதாவது பண்ணி அவனை கெடுத்து விடுறதுக்கு நம்ம இருதயத்தை செலுத்தாதங்கிறாரு. நீதி நியாயம் நம்மகிட்ட காணப்படுங்கிறக்காண்டி அந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறாரு. எவ்வளோ ஞானமாக ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காரு பார்த்தீங்களா. இதை நம்ம மீறினா அது பாவம் உள்ள பிரவேசிக்கும். பாவம் உள்ள பிரவேசிக்கும் பொழுது நீ சாபத்தை அடைந்து சாபத்துக்குள்ளாவாய். அதான் ஜனங்களெல்லாம் ஆமேன்னு சொல்லக்கூடவர்கள். இந்த நியாயபரமான வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த நியாயபரமான எல்லாம் உன் இருதயத்தில் இருக்குது, அதன்படி நடக்காட்ட நீ சபிக்கப்பட்டவன் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், இருதயத்தை விலக்கி வச்சுக்கிட்டே இருக்கணும். அதில் பாவம் உள்ள பிரவேசிக்கக்கூடாதபடி நம்ம என்ன சொன்னால் அது இயேசுவின் ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவன் பிரவேசிக்க முடியாது. அவன் பிரவேசிக்க வழி தேடுவான் சாத்தான், அவன் அழிஞ்சுப்பான். நியாயபுரமான வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பவர்களாக. ஜனங்கள் எல்லாரும் ஆமேன் என்று சொல்ல கடவன். ஜனங்கள் எல்லாம் ஆமேன் என்று சொல்ல கடவன். ஏப்பால் இது வந்து கெர்சி மலையிலிருந்து இது இது என்னன்னா அந்த ஏப்பால் மலையிலிருந்து இந்த சாபத்தை எல்லாம் சொல்கிறான். கெர்சி மலையில் ஆசீர்வாதம் இருக்குது, அது அடுத்த அதிகாரத்தில் வருது. முதல்ல ஆசீர்வாதத்தை முதல்ல சாபத்தை சொல்லிட்டார். இந்த மாதிரிலாம் செஞ்சாலும் உனக்கு சாபம் 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 சாபம்னு சொன்னதுனால
அதை ஏப்பால் மலையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் ரூபன் புத்திரருடைய அவனுடைய கோத்திரங்கள் எல்லாம் காத்து அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் சொல்கிறாங்க சாபத்துறேன். ஆனால் அந்த வார்த்தையெல்லாம் இதயத்தில் இருக்கணும். இது செஞ்சால் பாவம், இது செஞ்சால் பாவம் இல்லை அப்படின்னு நம்ம தெரியணும். பழைய பாட்டு ஜனங்களில் ஆண்டவர் மெதுவாக தான் ஜனங்களை, சொந்த ஜனங்களை அவருடைய வழியிலேயே நடத்தினார். இதுக்கு அடுத்தால 28 அதிகாரில் இதோட நல்லா இருக்கும். இதை அடுத்த வாரம் தியானிக்க இருக்கணும். ஜெபம் பண்ணுவோம். நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உண்மை ஆவியோடு உண்மையோடு தொழுதுகிறப்பா. நீர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருக்கிறீரப்பா. எஸ்அப்பா உமக்கு சோத்திரம். கர்த்தாவே உமக்கு சோத்திரம். எங்கள் இருதயமே எங்களை குற்றவாளி என்று தீர்க்கக்கூடாதப்பா. நீர் இருதயத்தில் மேலானவராக இருந்து எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிகிறப்பா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்னாலும் எங்களை சூழ்ந்திருப்பதற்காய் தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். கோடாக்கோடி தோத்திரம் ஐயா. குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. நான் என்னுடைய இருதய ஆண்டவரை திருக்குள்ளது மகா கேடு உள்ளது. அந்த இருதயத்தில் ஆண்டவரே நீர் வாசம் பண்ணி உமக்கு உகந்த சாட்சிகளாய் வளர கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறேங்க தாவே. என்னிலை குறைகள் குற்றங்களை உண்டு மன்னிங்க. சாந்த குணத்தை கற்றுக் கொடுங்க. பரிசுத்தாவியானவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் ஊற்றாய் எங்களை மாற்ற வேண்டுமா செபிக்கிறேன். ஏசப்பா உமக்கு தோத்திரம். நீர் எல்லாவற்றிற்கும் ஊற்றா இருக்கிறீரப்பா. ஏசப்பா நீர் எல்லாவற்றிற்கும் ஊற்றா இருக்கிறீர். உண்மை அறிவது நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களின் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென்.